எங்க வீட்ல இருக்க கிருஷியும், கிருஷோட பாட்டியும் எப்படியாவது நீ தான் வீட்ட விட்டு வெளியாக்கணும் அப்படின்னு இங்க விஜயா வந்து ரோஹிணிட்ட சொல்றாங்க. ரோஹிணி இத கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வந்திருக்கது தன்னுடைய அம்மாவும், மகனும்னு தெரிஞ்சா என்ன நடக்குமோ தெரியல. முதல்ல இந்த கிருஷிக்கு கண்கட்ட அவிழ்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விட்டரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க ரோஹிணி வந்து தனியா அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. "என்னம்மா இப்படி ஒரு பிரச்சனையில என்ன மாட்டி விட்டுட்டு போகலான்னு பார்க்குறியான்னு" சொல்லி இங்க தன்னுடைய அம்மாவ திட்டுறாங்க. "இல்ல கல்யாணின்னு" சொல்ல, "அம்மா இந்த பேரை இந்த வீட்ல யூஸ் பண்ணாத" அப்படின்னு இங்க கல்யாணி வந்து ரொம்ப கரரா பேசிட்டு வெளியிலாக இங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மீனா இங்க கிறிஷ பார்த்து பார்த்து ஒரு அம்மாவை போல கவனிச்சுக்கிறா. பெத்த அம்மாவா இருந்தாலும் இங்க கிறிஷ் பக்கம் கூட வராம தூரம் நின்று பார்த்துட்டு இருக்கா. இவளை என்ன சொல்றது? என்ன இருந்தாலும் பெத்த மகன் கிட்ட பக்கத்துல வந்து 4 வார்த்தை ஆறுதலா பேசலாமா இல்லையா? யாரும் இல்லாத நேரத்துல கூட இங்க வரமாட்டாளே, இப்படியா பயந்து போயிருக்குதுன்னு நினைச்சு எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியும் ரொம்ப கோவத்தோடையும் ரோஹிணி மேல இருந்துகிட்டு இருக்காங்க. இங்க ரோஹிணி வேற எப்படியாவது இவங்களை வீட்டுல இருந்து வெளியில அனுப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்க இங்க வந்துட்டு சொல்றாங்க, அடுத்த நாள் கட்டு பிரிச்ச உடனே போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. இங்க வந்து என்ன இந்த ரோஹிணி அங்க போய் அவங்க அம்மாட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கு, கிருஷோட பாடிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு முத்துவும் சந்தேகப்படுறாங்க. மீனாவும் இதை கவனிக்கிறாங்க. இதனால முத்து ஒரு முடிவெடுக்க அதுக்கு அண்ணாமலை சரின்னு சொல்ல இதை விஜயாவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. முக்கியமா ரோஹிணிக்கும் முத்து வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு கண்டுபிடிக்கணும் நினைச்சிட்டாங்கன்னா முடிக்காம இருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து கிருஷோட பாட்டிட்ட சொல்றாங்க, நாளைக்கு கட்டு பிரிச்சதுக்கு அப்புறமும் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அதனால நீங்க இங்க இருந்துட்டு போங்க, ஒரு வாரத்துக்கு இங்க இருந்து என்னென்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ கூட்டிட்டு போகலாம். இந்த மாதிரியான நேரத்தில் கிருஷ கூட்டிட்டு அலைய வேண்டாம்னு சொல்லி இங்க கட்டாயப்படுத்தி அவங்க கிருஷோட பாட்டிட்டு சொல்ல அவங்களால எதுவுமே பேச முடியல. அண்ணாமலையும் சொல்றதுனால அவங்களும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. இப்போ இது பெரிய கஷ்டமாயிடுது ரோஹிணிக்கு. ரோஹிணியோட முகத்தை பார்த்து இந்த முத்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. முக்கியமா இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்களும் அந்த ரோஹிணியை பார்த்தா கொஞ்சம் பயப்படுறாங்க. ரோஹிணி இவங்களை பார்த்தா கோவப்படுற மாதிரியும் பதட்டப்படுற மாதிரியும் இருக்கு. இது இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு இங்க முத்து நினைச்சதுனால இங்க தன்னுடைய அப்பா மூலமா இந்த விஷயத்த வந்து சொல்ல வச்சிடறாங்க. இதனால ரோஹிணியாலையும் பேச முடியல, விஜயாவாலையும் பேச முடியல. எப்படியாவது நாளைக்கே இவங்களை துரத்தி விடலான்னு இருந்த ரோஹிணிக்கு இங்க முத்து வந்து பெரிய ஆப்பா எடுத்து சொல்லிடுறாங்க. இதனால ரோஹிணி கண்டிப்பா இந்த ஒரு வாரத்துல கிருஷால மாட்ட தான் போறாங்க. கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கல்யாணி அத்தனை கூப்பிடணும், இல்ல வேறு வகையில எப்படியாவது அவங்க மாட்ட தான் போறாங்க.